உங்கள மக்களின் சேவர்களுக்கு வணக்கம். மேக்ஸில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாம். தி நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் தி சீக்வன்ஸ் 3/16, 1/8, 1/12, 1/18 இதுக்கு அடுத்த நம்பர் தான் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க. இதை ரீசனிங்காக கூட எடுத்துக்கலாம். இதை பொறுத்த மட்டும் இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அப்படின்னு பார்த்தோன்னே ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இது பின்னத்தில் இருக்கிறதுனால இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ இது ஒரு பெருக்குத்தொடர் வரிசை தானே அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பெருக்குத்தொடர் வரிசையை பொறுத்த மட்டும் இரண்டு அடுத்தடுத்த உறுப்புகளுடைய விகிதம் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு உறுப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்பயுமே tan 2 by tan 1 தான் போடணும். அப்போ 1/8 டிவைடட் பை 3/16 இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1/8 இது வந்து தலைகீழாக மாறும். 16/3 ஓரட்டெட்டு இரட்டா 16. அப்போ 2/3 அப்படிங்கிறது நமக்கு ரேசியோவாக கிடைக்குது. ஓகேங்களா? அடுத்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். 1/12 டிவைடட் பை 1/8. அப்போ இது எப்படி ஆகும்? 1/12 இன்ட்டு 8/1 2×8 3×12. அப்போ 2/3 ரேசியோ. அப்போ ரேசியோ 1 இருக்குது. அப்போ இது வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசை தான், வேறு ஒன்றும் இல்லை. 2/3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிக்காங்க அடுத்தடுத்து. ஓகேங்களா? அப்போ 1/18 2/3ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 2 9 18. அப்போ 9 27. 1/27 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த நம்பர் 1/27. ஆப்ஷன் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர் அப்படிங்கிறது. பொதுவாக ஒரு பெருக்குத்தொடர் வரிசை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அதனுடைய அமைப்பு a, ar பவர் r2, ar3. அதாவது ஆறால நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டே போவோம். இது ஃபர்ஸ்ட் டேம், இது செகண்ட் டேம், இது தேர்ட் டேம், இது ஃபோர்த் டேம். அதாவது 4லேருந்து என்ன பண்ணியிருக்காங்க? 1 கழிச்சிருக்காங்க பவரில். அப்போ ஒரு பெருக்குத்தொடர் வரிசையினுடைய அமைப்பு Tn is equal to a into r power n-1. a r power n-1 தான் இதுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த இதோட ஒரு 15வது உறுப்பு என்னன்னு போய் கேட்டாங்க அப்படின்னா T15 is equal to a into r power 15-1 போட்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நன்றி.